செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் உள்ள தனிநபர் மீது 1.32 லட்சம் ரூபாய் கடன் இருப்பதாக அதிமுகவின் சி. விஜயபாஸ்கர் புகார் அளித்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தனிநபர் மீது 1.32 லட்சம் ரூபாய் கடன் இருப்பதாக அதிமுகவின் சி. விஜயபாஸ்கர் புகார் கூறியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ் வணக்கம். மேலும் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தற்போது பட்ஜெட் மீதான விவாதம் நடைபெற்று வருகிறது. முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் பேசி வருகின்றார். அவர் பேசும்போது தமிழகத்தினுடைய கடன் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாகவும், தமிழக அரசு மூச்சு முட்டக்கூடிய அளவுக்கு கடன் வாங்குவது என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். மேலும் தமிழகத்தில் சாமானிய மக்கள் இந்த கடன் சுமையால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும், குறிப்பாக தமிழகத்தில் ஒவ்வொருவர் தலை மீதும் 1,32,000 அளவுக்கு கடன் இருப்பதாகவும், ஒரு குடும்பம் என்று எடுத்துக்கொண்டால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் தலா ஒரு குடும்பத்தின் மீது 4,13,000 அளவுக்கு கடன் சுமை இருப்பதாகவும் அவர் குற்றச்சாட்டை முன்வைத்து பேசினார். தொடர்ந்து கடன் சுமை அதிகரித்தால் எப்படி மாநிலம் முன்னேறும் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் தங்கம் தென்னரசு விரிவான விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். தொடர்ச்சியாக தமிழக அரசு கடன் வாங்குவதற்கான அளவு என்று ஒன்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அதைவிட குறைவாகத்தான் நாங்கள் கடனை பெற்றிருக்கிறோம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் திமுக அரசினுடைய திறமையான நிதி மேலாண்மை காரணமாகத்தான் கடந்த நிதியாண்டில் வருவாய் பற்றாக்குறை 1.17% குறைந்துள்ளது எனவும் அவர் விளக்கம் கொடுத்திருக்கிறார். தொடர்ச்சியாக இந்த கடனை குறைப்பதற்காகவும் இந்த வருவாய் பற்றாக்குறையை போக்குவதற்கும் தேவையான நடவடிக்கைகள் தீவிரமாக எடுக்கப்பட்டு வருவதாகவும் புள்ளி விவரங்களோடு அமைச்சர் தங்கம் தென்னரசும் பதிலளித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.